அந்த மது நுகர்வை நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிநாட்டில் மது நுகர்வானது இந்த கிளாஸில் உள்ள மதுவை கையில் எடுத்து வைத்து கிளாஸும் சொண்டும் முட்டுமே இல்லாமல் அந்த மதுவோட சொண்டு முட்டாத சந்தர்ப்பம் தான் காணப்படுகிறது. ஆனால் ஒரு தமிழ் மகன் மது நுகர்வை எடுத்துக்கொண்டால் இப்படி ஒரு கிளாஸில் மது எடுத்தால் அப்படி மேலே வண்ணாந்து பார்த்துக்கொண்டு அப்படி அம்மளவையும் ஒரு மிடராக விட்டு குடிக்கக்கூடிய ஒரு நுகர்வை நாங்கள் இங்கே உணரக்கூடியதாக இருக்கின்றது. பொருள் வந்தோடனே ஒரு ட்ரிங்க் எடுக்கிறது. அந்த ட்ரிங்க் என்ன செய்யும்? அடிக்கிறவன் சொல்லுமே அந்த மதுபோதை குடித்தவன் இன்னும் ஒரு பாதி எடுப்பான். அப்போ பாதி எடுக்க இன்னொரு நண்பன் வந்து சேருவான். நண்பன் வந்து சேர்ந்த உடனே பாதிக்கு வந்து அரையும் பெறும், முக்காலும் பெறும். அப்போ அது முக்கால் பெருகேறும். பெருகேறினால் என்ன செய்கிறது? சரி கண்டால் வயது போனாக்கள் மற்றாக்கள் அப்படி போகலாம். வேறு குடிப்பெறும் இந்த எனக்கு நான் இப்போ முக்காப்போ சேரம் குடிச்சு தான் வந்துருக்கேன். இந்த பாரதி நான் மண்ணிடம் வேண்டாம் வந்தேன். நான் வேறு 5 பிரச்சனை இல்லை, குடிப்பெறில் ஒன்றும் இல்லை. என்ன குடிக்கிறான்னா சில நேரத்தில் தம்பி கோமாக்கி விட்ரும். கோமாக்கினா என்ன செய்கிறதா போக்குவரத்து ஒன்று தெரியாது. இப்போ கண்டபடி கதைக்க வேண்டியும் போயிடும். அது பிழையினம். பிழையினத்தில் வர பிழையினத்தில் என்ன கதைக்கிறேன்னு கதைக்க போகிறேன்னு தெரியாது. பிழையினம் வந்துடும். பிழையினத்தில் பிறகு என்னோட கதைக்கிறது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வராதான். அதான் இதில் உள்ள விதிகள். ஆனால் மது போத கெட்ட சாமான் தான். அதில் நாங்கள் கூடான்னு சொல்கிறாரு. சில நேரங்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலை பாவிக்க வேண்டி வந்துட்டுது. அதனால் கைவிடுறதுக்கு பயல கஷ்டம். என்ன தம்பி அங்கேஞ்ச பார்க்குது? அங்கேஞ்ச என்னங்குது? என்ன பூ நினைக்கிறேன் கஷ்ட நேரத்தில் இன்றைய வேலை முடிஞ்சு வந்த நேரத்தில் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணத்தான் வேணும். யாராவது கொஞ்சம் அடிக்கிறதா யாராவது கிடைச்சாலும் வீடு வாயிலில் போய் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் வீடு வாயிலில் சில நேரங்க குழப்படி வந்துட்டா சண்டை தோங்குறான். அது என்ன பிரச்சனை? நிற்கிற 5 பாருங்களா என்னோட படித்த பொழுது செகுந்தாப்பு நான் உங்கள் ஜேஜ் மட்டும் படித்தேன். என்னோட படிச்ச எனக்கு மறக்க ஒரு வயது, 2 பேருக்கும் ஒரு வயது. தம்பி சின்ன அறிவால் உண்டு. இதோட சம்பாதிக்கிறேன் அந்த குடிபடி சின்ன அறிவால் குழந்தை இங்கே 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 என்னோட இங்கே வரும். இந்த குழந்தை அதான் கதையை சொல்லுங்க. சின்ன இருக்கா உங்களை இருக்கா சந்திக்கணும். அது சும்மா என்னதை என்னோட சொன்னாலும் அதுக்கு என்ன செய்கிறது? பழைய விட்டம். நீங்கள் வீடியோ படம் எடுக்கல எனக்கு வடிவான முறையில் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. மகன் நான் சொல்கிறேனே தெரியும். சின்ன நீங்கள் சொல்கிறத நான் அதை உணர்ந்து கொள்கிறேன். சில வேளையில் மகன் எங்களுக்கு கொஞ்சம் குடிச்சு கொண்டு இருக்கல. சில வேளையில் எங்களுக்கு கை கால் கொஞ்சம் நடுக்கம் குலுக்கம் அதுகள் வரும். வேலை செய்யலே நடக்கம் வரும். அப்படியான ஒரு சில 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 பிரச்சனைகளும் வரும். சில வேளையில் நாங்கள் இருக்கல காட்டு அடைக்கிற மாதிரி வரும். இந்த இதயம் அடைக்கிற மாதிரி வரும். அடிச்சு அதுலேயும் ஒரு பாதி அடித்த கையோட இது வேலை செய்யுது. கேட்டிங்களா? இந்த இதயம் வடிவான முறையில் வேலை செய்யுது. அதை அடிக்கான விட்டு எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு மூச்சு போகுது. இந்த சாக போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு கிருதி மாதிரி வரும். டவர் வந்து மயக்க குணம் எல்லாம் வேலை செய்யுது. ஏன் இதை பழகிட்டோம். அது செய்யாட்டி எனக்கு எல்லாருக்கும் சகல பேரும் நான் அடிக்கிறது அநேகமாக எந்த வேலை முடிஞ்சு 11-12 மணிக்கு அடிப்பேன். சில வேளையில் மூஞ்சியால் பேத்து ஒழுகும். அதே நேரத்தில் அதை அடித்தா கொஞ்சம் எனக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நெஞ்சு கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு இதாக இருக்கும். இந்த சில கை இப்படி நடுக்கம் பெறும். இப்போ நான் சந்தைகளை கோழி தான் உரிக்கிறேன். நான் மகன் சில வேளையில் ஒரு கோழி இந்த இதை உரிக்கல கை ஒரு உதறல் நடுக்கம் குலுக்கம் இதுகள் வந்தோடனே அதை செய்ய முடியாது.
ஏன்னு சொன்னால் அதே நேரத்தில் நான் அடிக்கிறது சரியான முறையின்படி சரியாக 11:30 மணிக்கு பிறகு தான் இந்த சவத்தை பாவிக்கிறது. பேருந்து அதுக்கு பிறகு ஒரு சொட்டு சொட்டாக பாவிச்சா இனி போகிறது நாவல்படி போலாம் தான் எனக்கு இந்த குடி வகையில் தெரிஞ்ச விஷயம். இது படித்தாக்கள் இருக்கிற பார் மேபி இதை இப்போ கொஞ்சம் அப்படி எல்லாம் இருந்தாங்க. ஆனால் படித்தவர் தான் நீங்கள் பாரம் நடத்துகிறேன். மற்ற இடங்கள்லாம் படியாக்க தான் பாரில் இருக்கிறாங்க. எடுத்தோட தூசணங்களும் அதுகளும் ஏனென்றால் இங்கே படித்தவராக படித்தபடியா அவர்கள் எப்படி அந்த குடிகாரனை நடத்த முடியுமோ அப்படி நடத்துகிறார். எந்த அப்பரே ஒரு போலீஸ் எக்ஸைஸ் சாயம் 262 ராஜரட்னம். நானே ஒரு சீனியர் போலீஸ் சாயம் ரிட்டையர். ஏன் இந்த பாருக்கு பாருன்னா நான் இந்த உங்களுடைய எல்லா பாருக்கு போய் பார்த்தேன். ரவி பார், அந்த பார், ரஞ்சன் பார், இது அப்படின்னா உள்ள அங்கே எல்லா இடத்தோடும் படு தூசங்களும் அடிக்கிறதும் பூத்தில் அடிக்கிறதும். ஆனால் இந்த பாரில் டிசிப்ளின். ஆனால் அவன் 5 நிமிடம் படித்த பொடிய 2 வாடுங்க, அண்ணன் எழும்புங்க, தம்பிங்க வாங்கோ, அவர் எல்லாம் தாட்டி நீங்கள் எல்லாம் பெரியா என்று சொல்லி அவர் கொண்டு விடுவார். இது ஒரு கிளப். நீங்கள் எக்ஸசைஸா நீங்க தான் படிச்சாக்கள் கூடுதலாக இந்த பாருக்கு வருவார்கள். அவர்கள் உயிர்கள் பாதுகாப்படுத்துவார்கள்.